செய்திகள். நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் சிபிஎம் ஷியாம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உகண்டாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம். வங்காள விரிகுடாவில் நிலவிய தாழமிக்க நிலைமை சூறாவளியாக மாற்றம். இலங்கை ஏற்றுமதிகளுக்கு சுங்கத்தீர்வு சரிகளை வழங்க பாகிஸ்தான் நடவடிக்கை. சிறந்த தரத்திலான அரிசியை ஏற்றுமதி செய்யும் நோக்குடன் புதிய நெல் வகைகள் அறிமுகம். பயங்கரவாதத்தை ஒழித்து நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்திய ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில். பாகிஸ்தான் தேர்தல்களில் பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. எதிர்வரும் நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய நாடுகளின் மாநாட்டிற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. மாநாடு நடைபெறும் தினத்தை முன்னிட்டு நேற்று கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் இலங்கையில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் திருமதி ராபின் மூடி இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 2வது திங்கட்கிழமை பொதுநலவாய நாடுகளின் தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. பிரதான நிகழ்வு 2ஆம் எலிசபெத் மகாராணியாரின் தலைமையில் லண்டன் வெஸ்ட்மினிஸ்டரில் நடைபெறுகின்றது. அது இம்முறை மார்ச் 11ஆம் தேதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கனடா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட அங்கத்துவ நாடுகளைச் சேர்ந்த சுமார் 54 பில்லியன் மக்கள் இந்த தினத்தை கொண்டாடுகின்றனர். பொதுநலவாய நாடுகளுக்கான சமாசனத்தின் இலங்கை கிளை ஒழுங்கு செய்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் திருமதி ராபின் மூடி கலந்து கொண்டார். பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் வளர்ச்சிக்கு இலங்கை சிறந்த பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். திருமதி ராபின் மூடி தமது கருத்தில் 1950ஆம் ஆண்டில் கொழும்பில் இந்த மாநாடு நடைபெற்ற போது பொதுநல அமைப்பின் வளர்ச்சிக்காக ஆஸ்திரேலியா பல கருத்துக்களை வழங்கியிருந்தது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள மாநாட்டில் இந்த பணி மேலும் தொடரும் என்று குறிப்பிட்டார். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலைமை சூறாவளியாக மாறியுள்ளது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பொத்துவில் கரையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடலில் இந்த சூறாவளி நிலை கொண்டுள்ளது. சுமார் ஒரு வார காலமாக வங்காள விரிகுடாவில் தாளமுக்க நிலை காணப்பட்டது. இது தீவிரமடைந்து சூறாவளியாக மாறியிருந்தது. இது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் எதிர்வரும் ஓரிரு தினங்களில் நாடு முழுவதிலும் மழையுடன் கூடிய காலநிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் தொடக்கம் மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோர பகுதிகளுக்கு அப்பால் கடலில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவது ஆபத்தானது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வறட்சியான காலநிலை நிலவி வந்த போதிலும் தற்சமயம் இதில் மாற்றம் ஏற்பட்ட மப்பும் மந்தாரமுமான காலநிலை காணப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தை அண்டிய கடல் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க காலநிலையே இத்தகைய மாற்றங்களுக்கான காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்பிரதேசத்தில் வேகம் குறைந்த குளிர்காற்று வீசுவதுடன் இதுவரை நிலவி வந்த வெப்பநிலை இன்று காலை குறைவடைந்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் நேற்று கடும் வெயிலுடன் கூடிய காலநிலை நிலவிய போதிலும் இன்று காலை தொடக்கம் வானம் மப்பும் மந்தாரமுமாக காட்சியளித்தது. எந்த நேரத்திலும் மழை பெய்யக்கூடிய காலநிலையும் நிலவுகிறது. கிழக்கு மாகாணத்தை அண்டிய கடல் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க காலநிலையே இத்தகைய மாற்றங்களுக்கான காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்பிரதேசத்தில் வேகம் குறைந்த குளிர்காற்று வீசுவதுடன் இதுவரை நிலவி வந்த வெப்பநிலை இன்று காலை குறைவடைந்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் நேற்று கடும் வெயிலுடன் கூடிய காலநிலை நிலவிய போதிலும் இன்று காலை தொடக்கம் வானம் மப்பும் மந்தாரமுமாக காட்சியளித்தது. எந்த நேரத்திலும் மழை பெய்யக்கூடிய காலநிலையும் நிலவுகிறது. கடற்கரை ஓரங்களிலும் கடலிலும் குறைந்த வெப்பநிலையுடன் கூடிய காலநிலை காணப்படுகிறது. மீனவர்கள் கவனமாக இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் புராதன பொறியியல் தொழில்நுட்பத்தை பிரதிபலிக்கும் காட்சிக்கூடம் ஒன்று தேசிய நூதன சாலையில் நிறுவப்பட்டுள்ளது. இலங்கை பொறியியல் நிறுவனத்தினால் நிறுவனப்பட்டுள்ள இந்த காட்சிக்கூடத்தை ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் பொதுமக்கள் பார்வையிடலாம்.
புராதன காலத்தில் எமது மக்கள் சிறந்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவினை கொண்டிருந்தனர். அன்று உருவாக்கப்பட்ட வாவிகள், தூபிகள், சிகிரிய பூங்கா மற்றும் புராதன கட்டிடங்கள் உட்பட பல படைப்புகள் இதனை பிரதிபலிக்கின்றன. பாகிஸ்தான் அரசு இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு சுங்கத் தீர்வை சலுகைகளை வழங்க தீர்மானித்துள்ளது. பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமைய இது இடம்பெறவுள்ளது. இரு நாடுகளினதும் வர்த்தக விவகார செயலாளர்கள் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் அண்மையில் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். அதன் பலனாக இந்த சுங்கத் தீர்வை சலுகை கிடைத்துள்ளது என்று அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். தேங்காய் எண்ணெய் ஏற்றுமதி மீதான சுங்கத் தீர்வையும் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் நீக்கப்படும். தண்ணீர் போத்தல்கள் மற்றும் குளிரூட்டும் இயந்திரங்களை ஏற்றுமதி செய்யும் போது 50% சுங்கத் தீர்வு வழங்கப்படும். வெற்றிலைக்கு 20%, தலைக்கு பூசும் எண்ணெய் வகைகளுக்கு 50%, நுளம்பு சுருள்களுக்கு 100% சுங்கத் தீர்வை சலுகைகள் வழங்கப்படும். செரமிக் உற்பத்திகளுக்கு 20% தீர்வை சலுகை வழங்கப்படும். ஆயுர்வேதம் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட சில விவசாய உற்பத்திகளுக்கும் சுங்கத் தீர்வை சலுகை கிடைக்கப் பெற்றுள்ளன. உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து ஏற்றுமதியை அதிகரிக்க இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. சூழலில் காணப்படும் கார்பன் ஆக்சைடை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு விஞ்ஞானிகள் உலக தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூமியில் கார்பன் ஆக்சைடின் அளவு அண்மை காலமாக ஆக கூடுதலான கட்டத்தை நெருங்கியிருப்பதாக ஹவாய் காலநிலை மாற்றங்களுக்கான மையத்தின் விஞ்ஞானி சர் பிரையன் ஹாஸ்டின் தெரிவித்துள்ளார். மனிதர்களின் செயற்பாடுகள் காரணமாக சூழலில் கலக்கும் கார்பன் ஆக்சைடின் அளவு நாளாந்தம் அதிகரித்து வருகின்றது. நிலக்கரி, எரிவாயு, எரிபொருள் பயன்படுத்தல் என்பன இதற்கு பிரதான காரணமாகும். கைத்தொழில் நாடுகளான அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் சூழலில் கலக்க செய்யும் கார்பன் ஆக்சைடின் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் பல நாடுகள் காலநிலை மாற்றங்களினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உகண்டாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டு ஜனாதிபதி யோஃப்ரி முசவேனியின் விசேட அழைப்பை ஏற்று அவர் அங்கு சென்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 14ஆம் தேதி உகண்டாவில் நடைபெறும் பொதுநலவாய நாடுகளின் உள்ளூராட்சி மாநாட்டில் பிரதான உரையாற்றவுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினர் இன்று இலங்கை நேரப்படி மாலை 3:10க்கு உகண்டாவின் என்டபே விமான நிலையத்தை சென்றடைந்தனர். வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தியாகி அசுமான் ஜனாதிபதி உட்பட தூதுக்குழுவினரை கோலாகலமாக வரவேற்றார். கென்யாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் டி ரவீந்திரன் உட்பட தூதரக உத்தியோகத்தர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி தமது இந்த விஜயத்தின் போது உகண்டா ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு இலங்கைக்கான தூதரக அலுவலகத்தை திறந்து வைத்தல், மசுலிதா பயிற்சி நிலையத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்தல் மற்றும் அந்நாட்டில் உள்ள பாரிய சீனி தொழிற்சாலையையும் ஜனாதிபதி பார்வையிட உள்ளார். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க ஆகியோர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள உகண்டா 4 பக்கத்திலும் தரையால் சூழப்பட்ட நாடாகும். கிழக்கில் கென்யாவும், வடக்கில் சூடானும், மேற்கில் கொங்கோ குடியரசும், தெற்கில் தான்சானியாவும் உள்ளன. அந்த நாட்டின் பரப்பளவு 2,36,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். உலகின் மிக நீளமான நைல் நதி உகண்டாவின் விக்டோரியா பெரும் வாவியில் இருந்து ஆரம்பமாகிறது. உகண்டாவின் தலைநகரம் கம்பாலா ஆகும். இங்கு 3,30,00,000 பேர் வாழ்கிறார்கள். இங்குள்ள மக்களில் 40%-த்தினரின் நாளாந்த வருமானம் $1 விட குறைவாகும். இதனால் அங்குள்ள மக்கள் பெரும் பொருளாதார சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். உகண்டா 1962ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் இருந்து சுதந்திரம் பெற்றது. பிரதான மொழி ஸ்வாகில் ஆகும். ஆங்கில மொழிக்கும் முக்கியத்துவம் கிடைத்துள்ளது. செம்பு பிரதான கனிப்பொருளாகும். கோப்பி பிரதான ஏற்றுமதி பயிராக விளங்குகிறது. வாழைப்பழத்தினால் தயாரிக்கப்பட்ட உணவுகள் பிரதானமாக இருக்கின்றன. அங்கு சிறிய அளவிலான மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்க இலங்கையைச் சேர்ந்த தனியார் முதலீட்டாளர்கள் பெரும் பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள். මෙරට ජල සම්පත් ප්‍රයෝජනටගෙන කුඩා පරිමාණ ජල විදුලි බලාගාර පිහිටවීමට ශ්‍රී ලංකාවේ පෞද්ගලික ආයෝජකයන්ගේ දායකත්වය හිමිවීමද දක්නට ලැබෙන විශේෂත්වයක්. ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා සහ
வெளிநாட்டு சந்தையை இலக்காக கொண்டு நெல்லை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான 3 புதிய நெல் வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவை எதிர்வரும் போகங்களில் பாரிய அளவில் விதைக்கப்படும் என்று விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது. வரலாற்று காலத்தில் இலங்கை அரிசியில் தன்னிறைவு கண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புலனறுவை யுகத்தில் அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் 5000க்கும் அதிகமான வகைகளைச் சேர்ந்த நெல் பயிரிடப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இவற்றுள் 4000க்கும் அதிகமான நெல்லினங்கள் தற்போது இனங்காணப்பட்டுள்ளன. உயர் தரத்திலான கூடிய விளைச்சல் தரும் இந்த நெல் வகைகள் நோய்களையும் தாக்கு பிடிக்கக்கூடியவை. கட்டுப்பாடற்ற பொருளாதார முறைமை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதை அடுத்து உள்நாட்டு விவசாய துறையில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டது. முறையான விவசாய கொள்கையொன்று இல்லாமை, விவசாயிகளுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படாமை என்பன இந்த பிரச்சினையை மேலும் தீவிரமாக்கி இருந்தன. இதனால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கும் நேரிட்டது. விவசாயத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக அரசு நடைமுறைப்படுத்திய புதிய திட்டங்களை அடுத்து நெல் அறுவடை பெரிதும் அதிகரித்தது. விவசாயிகளுக்கு உரமானியம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது. நவீன விவசாய தொழில்நுட்ப முறையும் இலவசமாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் இம்முறை நெல் விளைச்சல் அதிகரித்துள்ளது. உள்நாட்டு தேவைக்கும் அதிகமான நெல் அறுவடை தற்போது கிடைத்து வருகின்றது. இதனை ஏற்றுமதி செய்வது அரசின் நோக்கமாகும். எனினும் தற்போது பயிரிடப்படும் சில நெல் வகைகள் தரத்தில் குறைந்தவை என்று விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனால் வெளிநாட்டு சந்தையை இலக்காக கொண்டு புதிய நெல் இனங்களை அறிமுகம் செய்து வைக்க அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பச்சை பெருமாள், பாஸ்மதி, AD 362 அம்பலாந்தோட்டை ஆகிய அரிசி வகைகள் ஏற்றுமதி செய்ய சிறந்ததென இனங்காணப்பட்டுள்ளன. இந்த புதிய நெல் வகைகள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். அரிசி ஏற்றுமதியை தனியார் துறையினர் மேற்கொள்வார்கள். அரசு இதற்கு அனுசரணை வழங்கும். கவுப்பி, பயறு, சோளம், உளுந்து போன்ற தானிய வகைகளின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் அவற்றின் இறக்குமதியை 2015ஆம் ஆண்டாகும் போது முற்றாக நிறுத்துவதற்கும் அரசு தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச தரப்படுத்தலுக்கு அமைய இலங்கை 7 வருடங்களுக்குள் சிறந்த முன்னேற்றத்தை கண்ட நாடுகளுக்கிடையில் வந்துள்ளது. சர்வதேச வறுமையை நிர்ணயிக்கும் சுயாதீன குழுவின் தலைவர் ஜோன் ஜெமிமஸ் நேற்று அமைச்சர் பெசில் ராஜபக்சவை சந்தித்து இதனை தெரிவித்தார். இந்த சந்திப்பு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சில் நடைபெற்றது. உலக வங்கி, சர்வதேச நிதி நிறுவனம் மற்றும் வர்த்தகங்களை முன்னெடுத்தல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தரப்படுத்தலில் கடந்த வருடம் இலங்கை 81வது இடத்தில் இருந்தது. இலங்கை மத்திய வங்கி, அமைச்சுக்கள், திணைக்களங்கள் என்பவற்றின் தரவுகள், தனியார் நிறுவனங்களின் உதவிகள், உலக வங்கி உட்பட சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கைகளும் இதன்போது கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அரசியல் தன்னிறைவு அடைதல், நெடுஞ்சாலை அபிவிருத்தி, கடற்தொழில், மீள்குடியமர்த்தல், சுற்றுலாத்துறை போன்றவற்றில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றமும் இங்கு கவனத்தில் மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டு மக்களுக்கு நிரந்தர சமாதானத்தை பெற்றுக் கொடுத்த ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் இன்று நடைபெற்றது. வடமாகாண சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஆளுநர் GA சந்திரஸ்ரீ பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். யுத்தத்தில் இறந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ராணுவ வீரர்கள், அவர்களின் பெற்றோர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். கலாச்சார பேரவையின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க உட்பட ராணுவ வீரர்கள், அவர்களின் பெற்றோர்கள், அரசு அதிகாரிகள் பலரும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். प्रधान लेखम लक्ष्मी मेटिनीत सेनापति मानकंगा
கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சென்ற வருடம் அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்து சித்தியடைந்த வறிய மாணவர்களுக்கு சிப் துர புலமை பரிசில்கள் சமீபத்தில் வழங்கப்பட்டன. அட்டாளச்சேனை சமுர்த்தி சமூக பாதுகாப்பு பிரிவினால் சமுர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர் MCF தஸ்லீம் தலைமையில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமாலெபை பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் உயர் அதிகாரிகள், சமுர்த்தி முகாமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். யாழ்ப்பாணம் கனகரட்னம் மத்திய மகா வித்தியாலயத்திற்கான புதிய கனநிலைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் GH சந்திரஸ்ரீ கலந்து கொண்டார். இலங்கைக்கான ஜெர்மன் நாட்டின் தூதுவர் மொஹாட், வடமாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் ஆகியோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு 30 மில்லியன் ரூபாவில் செலவில் அமைக்கப்பட்ட புதிய கணனி நிலையத்தை திறந்து வைத்தனர். அரச உத்தியோகத்தர்களின் மொழி புலமையை விருத்தி செய்யும் வகையிலான பயிற்சிகளை ஜெர்மன் தூதுவர் மொகாட் ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் உயர் அதிகாரிகள், ஜெர்மன் நாட்டின் தூது குழுவினர் உட்பட பலர் சமூகம் அளித்திருந்தனர். மன்னார் முசலே பிரதேச செயலாளர் பிரிவின் பாலைக்குழி பிரதேசத்தில் ஜமாஅத் அன்சாரிஸ் சுன்னத்தில் முகம்மதியாவினால் நிர்மாணிக்கப்பட்ட ஜும்மா பள்ளிவாசல் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. 1,25 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த புதிய பள்ளிவாசலின் முதல் குத்பா பேருரையை அஷேக் SHM இஸ்மாயில் வழங்கினார். முகம்மதியாவின் பொதுத் தலைவர் அஷேக் MPM அபுபக்கர் சித்திக் மதனியின் விசேட உரையும் இடம்பெற்றது. சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் கலந்து கொண்டார். அத்துடன் முகம்மதியாவின் பொதுச் செயலாளர் ஏல கலிலுர் ரஹ்மான், அஷேக் ஜுனைத் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். தேசத்திற்கு மகுடம் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் கல்முனை காமல் ஃபட்டிமா தேசிய பாடசாலையில் மத்திய கல்வி நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் நேற்று நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் அருட் சகோதரர் ஸ்டீபன் மத்தியூ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிரேஷ்ட அமைச்சர் P. தயாரட்ன பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்தார். மட்டக்களப்பு மறை மாவட்ட பேராயர் வணக்கத்துக்குரிய பொன்னையா ஜோசப் ஆண்டகையின் ஆசீர்வாதத்துடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உயர் அதிகாரிகளும், அதிபர்களும், ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் அங்கு இடம்பெற்றன. பாகிஸ்தானில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய மற்றும் மாகாண தேர்தல்களில் மக்கள் வாக்களித்துள்ளனர். 66 வருட கால வரலாற்றில் சிவில் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது இதுவே முதற் தடவையாகும். இருந்தபோதிலும் நாட்டின் பல இடங்களில் இடம்பெற்ற வன் செயல்கள் காரணமாக அதிக எண்ணிக்கையானோர் இறந்துள்ளனர். கராச்சியில் உள்ள அரசியல் அலுவலகத்திற்கு சமீபமாக இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 11 பேர் பலியானார்கள். அதேவேளை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது இடம்பெற்ற வன்செயல்களில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைகளை பாகிஸ்தான் அதிகாரிகள் மூடியுள்ளனர். அடுத்த 3 நாட்களுக்கு எல்லைகள் மூடப்பட்டிருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆயிரக்கணக்கான போலீசாரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று காலை 8 மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பித்த சமயம் வாக்காளர்கள் வரிசையில் நிற்க ஆரம்பித்தனர். நண்பகல் அளவில் 30% வாக்காளர்கள் வாக்களித்துள்ளார்கள் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உகண்டாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம். வங்காள விரிகுடாவில் நிலவிய தாழமுக்க நிலைமை சூறாவளியாக மாற்றம். இலங்கை ஏற்றுமதிகளுக்கு சுங்கத்தீர்வு சலுகைகளை வழங்க பாகிஸ்தான் நடவடிக்கை. சிறந்த தரத்திலான அரிசியை ஏற்றுமதி செய்யும் நோக்குடன் புதிய நெல் வகைகள் அறிமுகம். பயங்கரவாதத்தை ஒழித்து நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்திய ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில். பாகிஸ்தான் தேர்தல்களில் பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.